அட பிரதமர்ல இருந்து எல்லாருமே சும்மா ஜெயலலிதா அம்மாக்கு வாழ்த்துக்களை அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க. ஆட இந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இங்க தமிழ்நாட்டை சும்மா ஆட்டம் கண்டு இருக்கும் இந்த எலெக்ஷன்லாம். அந்த மாதிரி இப்படிப்பட்டவங்களா? ஆஹா, வாங்க வாங்க வாங்க, சூடா சமோசா, ஆஹா ஆவி பறகு இருக்குது. இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க 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 வாங்க. என்னப்பா ஸ்வீட் எடுத்துக்கோண்ணா. ஸ்வீட்டா? என்ன விசேஷம்? அம்மாவுக்கு பிறந்த நாள். அம்மாவுக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்லையே. கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ஜெயலலிதா அம்மாக்குண்ணா. ஓ, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறந்த நாளா? சரி 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 சரி, சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லது நல்லது. கடை பக்கம் வரவே மாட்டா, முதல்ல அடிக்கடி வந்து போவேன். வந்து போனாதான் ஒரு 4 வியாபாரம் இருக்கும். அந்த அம்மா இருந்தப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? அம்மா இருக்கும் போது நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமாண்ணா, கூடையில வித்துன்னு சுத்தின்னு இருந்தீங்க. இப்பன்னு பார்த்தா ஸ்டால் போட்டிருக்கீங்க. அது ஏகப்பட்ட பின்னாடி வேலைகள் நடக்குதுப்பா. பொட்டி பொட்டியா எல்லாத்தையும் இறக்கணும்னு வச்சுக்கீங்களேன். சமோசாவை சொன்னேன், சமோசா பொட்டில இருந்து இறக்கி வச்சு இப்ப கடை போட்டு விற்கிறோம். அந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சரி, நம்ம ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்லியிருந்தோம்ல, அவங்க மட்டும் இந்த நேரத்துல இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 2026 எலெக்ஷன்ல இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரிச்சு சும்மா பிரிச்சு 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 மேய்ந்திருப்பாங்க. வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏகப்பட்ட நலத்திட்டங்களை மக்களுக்காக அடிக்கி தள்ளி இருப்பாங்க. அதுலயும் இந்த இப்ப எடப்பாடி ஐயா வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துன்னு இருக்காருல்ல, 2000 ரூபாய் தருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு திடீர்னு 3வது கட்ட வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. நெசவு தொழிலாளர்களுக்காக மின் யூனிட் எல்லாம் இப்ப கொடுக்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த படிச்சு முடிச்சுட்டு இருக்க இளைஞர்கள் மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மாசம் 2000 ரூபாய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருந்தா 2000 தர்றது. இது எல்லாத்தையும் போட்டிருக்காரு. இப்ப தேர்தல் அறிக்கை இப்படி கட்டங்கட்டமா விடுறாருல, அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த தேர்தல் வியூகமே வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி இருக்கிறவங்க எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க, தேர்தல் அறிக்கை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் வந்து அதுல இருந்து மேம்படுத்த முடியும், என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு அந்த அம்மா வந்து அப்படி பக்காவா தேர்தல் வியூகத்தை வகுத்து வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை கொடுத்தது அம்மா சொல்லலாம். அடுக்கு அடுக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. சும்மா பிரிச்சு 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 வைக்கிற அந்த மாதிரிதான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. கழுத்து தனியா, ஈரல் தனியா, குடல் தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம், இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா இன்னும் நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். பசி ஆத்துனது. ஆமா, நமக்கு எல்லாம் பசிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 1 ரூபாய் இட்லி அம்மா உணவகம் ஒரு 20 ரூபா இருந்தா போதும்பா, அன்னைக்கு நாளை முடிச்சிடலாம். அந்த காலையில ஒரு 4 இட்லி 4 ரூபா போச்சா, இல்ல 5 இட்லி வச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிடுறோம், 5 இட்லி வச்சுக்க 5 ரூபா போச்சு. திரும்பி 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்படியே ஒரு 3 சப்பாத்தி 2 ரூபா, 3 சப்பாத்தி 2 சப்பாத்தி 3 ரூபா வச்சிருந்தாங்க அம்மா உணவகத்துல. 10 ரூபாய்க்கு பாட்டில், அங்கே தண்ணி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட உதவி வச்சிருந்தாங்க. பசியாடுறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது அந்த அம்மா உணவகம். இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பேர் மாற்றம் பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, காலை உணவு திட்டம் அப்படின்னு குடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு அதை துப்புரவா காலி பண்ணாம அது பேர்ல வேற ஏதோ ஸ்டிக்கர் மாத்தியாச்சும் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அம்மா அப்படியே இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்கூல் பாக்குற பசங்களுக்கு செருப்பு, ட்ரெஸ், பேக் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் உங்க கம்ப்யூட்டர்ன்றதை அறிமுகப்படுத்துறது, லேப்டாப்ன்றதை அறிமுகப்படுத்துறது பல பசங்களுக்கு போய் சேர்ந்தது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான கல்வியிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. எல்லாரையும் முன்னோக்கி யோசிக்க வச்சு. நீ என்ன பண்ணுவ, லேப்டாப் வாங்கி வச்சுட்டு பாதி பேர் என்ன பண்ணுவானுங்க, உட்காந்து படம் பார்த்துன்னு இருப்பானுங்க. ஆனா அதோடைய தேவை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அதை தொடர்ந்து அதிலேயே வேலை பார்த்துன்னு இருப்பான். இப்போ அந்த லேப்டாப்போட தேவை எந்த அளவுக்கு இருந்திருக்கான் படிக்கிற பசங்க. நிறைய பசங்க வீட்டுல வந்து லேப்டாப் எல்லாம் கனவாதான் இருந்திருக்கு. ஆனா அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்லயே லேப்டாப் இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன கனவு உலகத்துல இருக்கோமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான வேலையை அம்மா வந்து பாத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த மிக்சி, கிரைண்டர், அதே மாதிரி பஸ்ல போயிட்டு இருந்த பசங்களுக்கு எல்லாம் சைக்கிள் ஒண்ணு கொடுத்து சைக்கிள்ல போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா ஆமா, அது எல்லாமே அப்பத்துல இருந்தே இருக்குது. கலைஞர் காலத்துல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது தூக்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் இந்த மிக்சி, கிரைண்டர், குடும்ப பெண்களுக்காக மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. இன்னைக்கு 1000 பேர் சொல்லலாம்பா இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா என்னதான் இலவசமா கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையா இருந்திருக்கு, அதை வாங்கக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்களா? இதை வாங்குற நேரம் நான் இன்னொரு 10 பேர் வீட்டுல அம்மா கிரைண்டரு, அம்மா மிக்சி, அம்மா ஃபேனு இத கொடுத்து எந்த அளவுக்கு அது உதவிகரமா இருந்திருக்கும். அம்மியில போட்டு அரைச்சி அவங்க முதுகு வலி போக ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தவங்க
அப்படி சுவிட்ச தட்டா போதும். மாவு மில்லுக்கு ஓடினாங்க, எல்லாரையும் வீட்லயே உட்கார வச்சாங்க இதெல்லாம் கொடுத்து. அது எல்லாத்தையும் இருந்தவங்களுக்கு சுவிட்ச தட்டினா போதும், அப்படி அதுவே அரைச்சு கையில கொடுத்துரும். நம்ம சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பாத்துக்கினா போதும். நீங்க அதிகமா உடல் உழைக்க வேணாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணு பத்தின கஷ்டங்கள் புரியும். அதனால அவங்க இந்த மாதிரியான நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சிருந்தது ரொம்ப எல்லாருக்குமே உதவிகரமா இருந்தது. அதை தாண்டி இன்னும் இந்த அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் லேடி, ஏன்னா இந்த மோடியா, சாரி மாத்தி சொல்லிட்டோம்பா, இந்த லேடியா அந்த மோடியா அப்படி சொன்னவங்க நம்ம இன்னைக்கு அது அந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கு, எப்படி எல்லாம் அது இருக்குதுன்னு தெரிஞ்சதுதான். என்ன பண்றது, அவங்க இப்ப கேடுகாலம் போய் மாட்டிக்கினாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்க, அம்மா இருந்த வரைக்கும் வேற ஒரு கட்சி இருக்கிறது தெரியாம ஆயிடுச்சு. இப்ப அம்மா இல்லாதது அவங்க கட்சியே தெரியாம ஆயிடுச்சு. ஐயோ கரெக்டா சொன்னேன். இப்படிதான் அவங்க கட்சியுமே இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதுல இருந்து மீண்டு வர்றதுதான் வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்க பிறந்த நாளைக்கு பிரதமர் தொடங்கி எப்படி அந்த மோடியான்னு கேட்டாருல்ல, அவரே இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கிற லெவல்ல இருக்காரு. அந்த கட்சி அந்த அளவுக்கு போயிடுச்சு. யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாருமே வந்து இது மக்களுக்காக நான், மக்களால் நான், இப்படி சொன்னாங்க இல்லையா? அந்த மக்களுக்காகவே மக்களால இருக்கிறோம். அந்த நம்ம 10th மார்க்ல தான் படிச்சிருப்பாங்க, மக்களுக்காக மக்களால் மக்களே ஆட்சி செய்யப்படுவதுதான் மக்கள் ஆட்சி அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மக்கள் ஆட்சியை மக்கள் மத்தியில கொண்டு வந்தது, பேசுனது எல்லாருமே ஜெயலலிதா அம்மா தான். யாரெல்லாம் அவங்க எல்லாம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அயன் லேடி இதெல்லாம் சொல்லி பாராட்டி இருக்காங்க. யார் யாருன்னா பிரதமர், அமித்ஷா, பியூல் கோஷே. இந்த இங்க என்ன பண்ணாரு, தேர்தல் வியூகம் வகுக்கிறதுக்காக வந்தாரு. அவரே வந்து ஒரு பக்கம் வந்து, இன்னொரு பக்கம் எடப்பாடி பக்கம் பக்கமா போட்டிருக்காரு. இதய தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் போட்டாரு. அவருக்கு கீழே உலர்றது என்ன பெருமா, அதோட வெளிப்பாடா இன்னைக்கு ஒரு திட்டங்களும் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு அவரு அறிவிச்ச திட்டங்கள் சூப்பர் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அவருடைய நிலை அப்படிதான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க ஒரு கூட்டத்துல பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நான் வந்தா எல்லாரும் என்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க, அம்மானா தமிழ்நாட்டுக்கு எப்பவும் ஜெயலலிதா அம்மா ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்னை அக்கான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியா, யாரு எங்க அக்கா தமிழிசை அக்கா சொல்லி இருந்தாங்க. அவங்களுக்கு தமிழிசைன்னு பேர் மட்டும் வச்சுப்பாங்க. ஆனா தமிழ் வந்து பிச்சை எடுக்கதான் உதவுன்னு யாருன்னா பேசினாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க போய் எங்கன்னா அவங்க கண்டுக்கவே இல்லையா அப்படின்லாம் அந்த மாதிரிதான் அவங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாலாம் வைரலா போகும்ல, குக்கிங் அக்கா, ஜிம் அக்கா, அந்த மாதிரி அவங்களும் என்ன ஒரு பொலிட்டிஷியன் அக்கான்னு கூப்பிடுங்க. பொலிட்டிஷியன் அக்காவா? பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. பொலிட்டிஷியன் அக்கா அப்போ அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய பாஜக தலைமையா வகிக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள், அந்த பாஜக தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்த அண்ணாமலை அவர்கள், அவர் எடுத்து எங்க சாட்டையில் அச்சுனுங்கிறாரு தெரியல, அவரும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் அவரெல்லாம் சொல்லவா வேணும், எப்படி அந்த அம்மா வச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு, கட்சி உள்ளே வர வேணாம்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்ன இவரு இனி என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதே மோடி ஐயா கிட்ட போயிட்டு அவரும் ஐயா கொஞ்சம் இதுல வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எடப்பாடியை போட்டு திட்டுன்னு இருந்தாரு. அந்த எடப்பாடியை முடிக்காம வேலை இல்ல, காலி பண்ற மாதிரி அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அவங்க அது வரைக்கும் நான் இந்திய கூட்டணிக்கே போக மாட்டேன்னு இருந்தாரு. அந்த அம்மா என்னெல்லாம் சொல்லிச்சோ எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஒரு பக்கம் குக்கர் விசில வேற அடிச்சுனுக்குது, எங்க இருந்து விசில் அடிக்குதா, வாசர் மாத்தணும் கேட்க மாட்டேன் விசிலுக்கு. இன்னொரு பக்கம் அம்மா வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறுபட்ட மக்கள் அந்த அம்மாக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க வரலாற்று ரீதியா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படி மட்டும்தான் இந்த நல்லதுகள் மட்டும்தான் அந்த தாய் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிறந்த நாள்ல இறந்தவங்க அவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பெரியாரையே தூக்கி போட்டு ஒருத்தர் மிதி மிதிச்சுனுங்கிறாரு, அவரை போட்டு வாயில எல்லாரும் மிதி மிதிச்சுனுங்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி, அவங்க வரலாறுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சில ஒரு சின்ன விட்டு மட்டும். அயன் லேடி இல்லையா, அயன் லேடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சின்னதா ஒன்று ரெண்டு நம்ம காது பட்டுச்சு. ஒரு தீக்குச்சி அது பேசிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, பிரபாகரன் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் அவங்களுக்கு அது வந்து புரிய வந்தது, ஈழத்தோட விடுதலை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்றத காலப்போக்குல உணர்ந்துட்டாங்க. என்ன என்னதான் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல தவறு இருக்குது அப்படின்றத உணர்றதுக்குல அந்த மனசுதான் சார் கடவுள்.
அப்படின்ற மாதிரி தவற உணர்றது இருக்குல்ல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1992 அம்மாவுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி அப்ப 92 ரொம்ப ஜூன் மாசம் 20 22 ரொம்ப ஒரு முக்கியமான தேதிகள். என்னன்னா ஐயா செங்கோட்டையன் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து வனத்துறை அமைச்சரா இருக்காங்க. அப்பதான் இந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்காக வேட்டையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, தெரியும்ல, வீரப்பனை பிடிக்கிறாரு இல்ல, அப்போ அந்த வேலை எல்லாம் நடந்துச்சு, தேடுதல் வேட்டை எல்லாம் நடந்துச்சு. அதுல என்ன பண்றாங்க, அது தர்மபுரி ஆரூர்ன்ற கிராம பக்கத்துல வாச்சாத்தின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல செங்கோட்டையன் என்ன மாதிரியான அட்டூழியங்கள் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும். நம்ம சொல்லியிருப்போம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்போம். நம்ம என்னன்னா வீரப்பட தேடுறன்ற பேர்ல அந்த வாச்சாத்தி கிராமத்துல இருந்த மொத்த பெண்களையும் அழைச்சிக்கிட்டு போய் அதை அங்கேயே அடிச்சு கொடுமைப்படுத்தி, சந்தன கடத்துறீங்க, நீங்க தான் கடத்துறீங்கன்னு கொடுமைப்படுத்தி, அதுல 18 பெண்களை தனியா மலை மேல கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு, குழந்தைங்க உட்பட அதுலயே இருக்குது, பெண்கள் குழந்தைகள் முக்கியமா நோட் பண்ணிக்க, அயன் லேடிக்கு நான் வரேன். இது அது நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் காவல்துறை வனத்துறை அமைச்சரா இருக்காரு, ஒரு காட்டுலதான் அதெல்லாம் நடக்குது. அந்த கேஸ்லாம் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சுதான் அதுக்கான தீர்ப்பே வருது. 31 வருஷம் அந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. அந்த அம்மா அயன் லேடியா இருந்தா, நான் சொல்றேன், அந்த வாச்சாத்துல இருந்த அந்த மக்கள் மட்டும்தான், அந்த பெண்கள் தான் உண்மையிலே அயன் லேடி. 18 பெண்கள் கொடூரமான முறையில வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. திரும்ப மாறி ஒரு 30-40 போலீஸ் கிட்ட, அந்த ஊருக்குள்ள இறங்குனது வேணா 300 போலீஸா இருக்கும், 30-40 போலீஸ் கிட்ட தொடர்ந்து அவங்க அந்த இடத்துல அந்த வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்களை வன்புணர்வுக்கு இருந்தவங்க, அந்த கொடூரமான செயலை செஞ்சவங்க அவங்கதான். இது தெரிஞ்சு செங்கோட்டையன் தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா, அங்க இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருத்தர் சண்முகம், மாநிலத்துடைய பொதுச் செயலாளரா இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியில மாநில பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாரு. அது BSNL அப்ப ட்ரங்க் கால் தானே, இடையில ட்ரங்க்ல கனெக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்புறதோ, ரெக்கார்ட் பண்றதோ, ரகசிய கேமரா வைக்கிறதோ அப்ப கிடையாது. அப்ப இந்த ட்ரங்க் கால்ல வந்து அவன் என்ன சண்முகம் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறான், அவனை பிடிச்சி முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது BSNL இருந்த ஒரு தோழருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிருக்காரு, பண்ணிருக்காரு. அதுக்கு போராட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயமும் வெளியே தெரிஞ்சு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாதுகாத்து எல்லாரையும் பாதுகாத்துருக்காங்க. யார, செங்கோட்டையனை, அந்த காவல்துறையினரை, இவங்க எல்லாரையும் வந்து எல்லாரையும் பாதுகாத்துருக்காங்க. ஆனா இவங்க அயன் லேடி பெண்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரோம் இந்த கொடியங்குளம் சம்பவம். 1995 அந்த அம்மாவுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீ கர்ணன் படம் பாத்தியா? ஆமா, கர்ணன் படத்துல என்ன சண்டை வருது? அதுல வந்துட்டு என்ன சண்டைனா, பஸ்ஸுக்கு திரௌபதி, அந்த கதை கர்ணன் இல்லடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கர்ணன் தனுஷ் நடிச்சாருல்ல, மாரி செல்வராஜ், அந்த கர்ணனா, அந்த கர்ணன் இங்க அம்பு வாங்கினு பத்துன்னு இருப்பாரு அவரு நினைச்சிட்டு திவாகருக்கு போனா அவ்வளவுதான் ஒண்ணு. அந்த கர்ணன்ல தனுஷ் நடிச்ச கர்ணன் படத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது அந்த கிராமத்தோட பேரே வந்து பொடியங்குளம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பொடியங்குளம் தான் அங்க பொடியங்குளமா மாத்தி வச்சிருப்பாங்க. பஸ் நிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடிச்சு ஓடிச்சதா சொல்லி போராட்டம் நடந்திருக்கும். அப்ப அந்த போராட்டத்துல என்ன, அந்த கிராம மக்களே என்ன பண்றாங்கன்னா அடிச்சு துன்புறுத்துவாங்க. லாஸ்ட் சீனா காட்டியிருப்பாங்க, ஒரு போலீஸ் கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான், அந்த கொடியங்குளம் சம்பவத்தை தான் படமாவே எடுத்திருப்பாங்க. அதையும் காவல்துறையை ஏவி விட்டு என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க. அந்த கிராமத்துல பெண்கள் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்புலாம் அவ்வளவு பலமா இருந்துச்சு இல்லையா? அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி ஒரு ஸ்டாண்டு அயன் லேடி அவர்கள் எடுத்தாங்க. இது சரி, இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேற எதுவும் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே 2012 வந்துச்சுங்கன்னா தேசமுத்திரம் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நீங்க போய் தேடிங்கன்னா தாராளமா கிடைச்சிரும். நான் சொல்றேன், அப்படியே நம்ப கூடாது, நீ போய் தேடி பார்க்கணும். அது அப்படியே விட்டுனா தர்மபுரியில 2015 எப்போ அந்த அம்மா 2016 இறக்குறாங்க. 2015 வந்து இந்த வன்முறை நடக்குது தர்மபுரியில. மாற்று சாதி வருஷத்துக்கு முன்னாடியும் சம்பவம் இருக்கு. மாற்றத்திற்கான எப்படி மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிப்பா, மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பொலன்னு பொலந்து ஒரு 200 மக்களை வந்து அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கு, தர்மபுரியில நடந்திருக்கு. இப்ப இவ்வளவு சம்பவமும் பாதுகாத்து
பெண் விடுதலை அப்படின்றது வந்து ஒரு எதுக்கு அயன் லேடி இதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறதுனாலதான் அவங்க அயன் லேடி. இரும்பு மாதிரி அங்கேயே இருந்துட்டாங்க, இரும்பு நகராது அப்படின்னு சொல்ல வரியா? எல்லாம் புரியுது, கமெண்ட்ல வந்து பொழக்க போறாங்க பாரு. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க அயன் லேடி மோடியை வந்து உள்ள வரவிடாம இருந்தாங்க. ஐடியாலஜிகளை ஏத்துக்கிட்டாங்க, ஐடியாலஜிகளை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா காதல்ன்றது எல்லாருக்குமான ஒண்ணு. மாற்றுதாதியில வந்து காதலிச்சதுக்காக ஒரு வன்முறை நடக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க எதுவும் நாம இருந்ததெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி வாச்சாத்தில நடந்தது இருக்குல்ல, வாச்சாத்தி தொடங்கி தர்மபுரி அந்த குடும்பம் வரைக்கும் எல்லாத்தையும் நடந்துதான் இருக்கு. இவங்க அத ஏன் ஆட்சியில நடக்கல அப்படின்னு மூடி மறைக்கதான் பாத்துருக்காங்களே தவிர, ஏன் இவங்க ஆட்சியில் தான் நடக்குதா இப்ப எதுவும் நடக்கலையான்னு பல பேர் வருவாங்க, கதறிட்டு வருவாங்க. அவங்களுக்கும் சொல்றது எல்லா ஆட்சியிலும் நடக்குது தான். இன்னைக்கு என்ன யார் டாபிக் ஹைலைட்டா இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல முன் வச்சுக்கலாம். எல்லார் மீதும் விமர்சனங்கள் இருக்கு, எல்லா விமர்சனத்தையும் கால போகல பார்க்கலாம். உங்களுக்கு யாராச்சும் தோணுச்சு இல்ல இந்த அம்மாவை பத்தி ஏதாச்சும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களே கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அம்மா என்ன மாதிரியான திட்டம் இருந்தது, அந்த திட்டம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க. நல்லது, நல்லதுண்ணா. பாத்துருவோம். இந்த புது கோட்டு, புது கண்ணாடி, புது சம்சா கடை, நம்மளுக்கும் அப்படி பக்கத்துல ஒரு கடை ஒண்ணு போட்டு குடுத்தீங்கன்னா நம்மள ஏதாவது பேசி பழிச்சுப்போம். பாத்துக்கலாம் தம்பி, உழைப்பால முன்னேறணும், அடுத்த உழைப்பால முன்னேறக்கூடாது. ஓடு.